So this morning I would like you to go with me into a story, a very familiar story. நான் உங்களுக்கு நன்றாய் தெரிந்ததான வேதாகமத்தில் உள்ளதான ஒரு கதைக்கு உங்களுக்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன். From the Old Testament, பழைய பாட்டிலே a portion that teaches us how are we to worship our God in truth and in spirit. அந்த ஆவியோடு உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கிற முறைமையை விளக்குகிறதான ஒரு கதை. Very familiar story. It will be good as the Sunday school children are also here. They will love to hear this story again. இந்த கதையை சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் நன்றாக அறிந்த கதை, உங்களுக்கும் அது விருப்பமாய். It is the story of Abraham. ஆபிரகாமின் கதை. Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். Where God is having a time to talk to Abraham. ஆபிரகாமோடு தேவன் சம்பாஷிக்கும்படியான ஒரு நேரம். Where Abraham is hearing to the word of God. தேவனுடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்கிறதான அந்த தருணம். Where Abraham is left with the challenge whether he has to be obedient to God or whether he has to argue with God about the worship. தேவனுக்கு அவன் கீழ்ப்படிகிறானா அல்லது தேவனோடு தர்க்கம் பண்ணுகிறானா என்கிறதான ஒரு தருணம். So keep your Bibles open to Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாங்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். We will go through some verses அதிலே சில வசனங்களை பார்ப்போம் and see how Abraham was able to worship the Lord his father with the truth and in spirit. ஆவியோடு உண்மையோடு ஆபிரகாம் ஆராதித்த விதத்தை நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். The background of the story is இதனுடைய இந்த கதையின் பின்னணி என்னவென்றால், Abraham is enjoying his child who's born to him at a very later age. அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே கிடைத்ததான மகனிலே அவர் மிகவும் மகிழ்ந்திருந்தார். A delight of his heart. அந்த அவருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு பெருமகிழ்ச்சி. Every day as Isaac is growing in the presence of Sarah and Abraham, ஆபிரகாம் சாராளுக்கு முன்பதாக அந்த ஈசாக் வளர்ந்து வரும்பொழுது the joy that is overflowing out of this couple is unspeakable. இந்த அந்த தம்பதியருடைய உள்ளங்களிலே அப்படியே சந்தோஷம் பொங்கி வழிந்தது. When Isaac is growing, when he's starting to walk, when he's starting to talk, when he's starting to go to school, the joy that is bringing to the parents is unspeakable. அந்த ஈசாக்கு வளர்ந்து நடக்க பிரயாசப்படுவது, பேசுவது, அதுக்கு ஒரு பள்ளிக்கூடத்து போற அந்த ஒவ்வொரு பருவங்களிலும் இந்த தம்பதியினுடைய உள்ளம் மகிழ்ந்தது. In the joyful occasion or in the joyful times of Sarah and Abraham, ஆபிரகாம் சாராளுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தின் நாட்கள். Starts this chapter 22. 22ஆம் அதிகாரம் அப்பொழுது தொடங்குகிறது. The title of the chapter, it says Abraham tested. இந்த 22ஆம் அதிகாரத்திலே அங்க ஆங்கில வேதாகமத்திலே ஒரு தலைப்பு தெரியுமா? ஆபிரகாம் சோதிக்கப்படுதல். Abraham tested whether the God whom he loves, the God whom he trusts, is he worshiping him truth and in spirit. ஆவியோடு அவன் யாரை நேசித்தானோ, யாரை விசுவாசித்தானோ அந்த தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறானா என்று வந்த ஒரு பரீட்சை. Whether he is faithful to what he claims to be. அவன் தான் எப்படிப்பட்டவர், அதாவது தேவனுக்கு சொன்ன விதத்திலே உண்மையாக இருக்கிறானா என்பதற்கு வந்த சோதனை. Dearly beloved, in this world that which we are living in, அன்பானவர்களே, நாங்கள் வாழுகிற இந்த உலகம், we have a tendency of living in the worship service in one fashion, and when we go out of the church to live in another fashion. அதாவது சபைக்குள்ள வந்தவுடனே ஒரு விதமான ஆராதனை முறைமைக்குள்ள இருக்கிறோம், சபையிலிருந்து வெளியே போற உலகத்துல இன்னொரு விதமான வாழ்க்கை. There is no relationship between our worship in the service and then living in the world outside. சபைக்குள்ள வந்து ஆராதிக்கிறதான அந்த ஆராதனைக்கும் வெளிய உலகத்தோட ஜீவிக்கிற ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாத. Even though I did not understand the announcement our pastor made about the television and the cinema, but those two words have been repeated quite often. இந்த இடத்துல பாஸ்டர் அவர்கள் டிவியை பற்றியும் சினிமா பற்றியும் அடிக்கடி சொன்னார். தமிழ் விளங்க இல்ல, ஆனா டிவி சினிமா விளங்கி கொண்டு. But I can get the gist of his warning if I am not wrong. Am I right, pastor? பாஸ்டர் அவர்கள் கடுமையா எச்சரித்த அந்த எச்சரிப்பு டோன் அது விளங்கி கொண்டேன். So friends, what was pastor trying to remind us? அவர் என்னத்தை திரும்பமா நினைவுபடுத்த விரும்பினார்? Is our worship confined to the church or is our worship continuing to in the rest of the week of our life? நாங்கள் தேவனை ஆராதிக்கிற
இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்தால் மட்டுமா அல்லது மற்ற 6 நாட்களிலும் அது எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது. So while I take you through this discipline or to the qualifications of worship, அதனால இந்த ஆராதனை முறைக்குரிய தகுதியை நாங்கள் இப்பொழுது பார்க்கும் பொழுது I want you to examine in the light of what we are learning நாங்கள் கற்றுக்கொள்றதான வேற வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். whether our worship is true everywhere where we are. நாங்கள் போகும் வரும் நாளாந்த வாழ்க்கையிலே தேவனை ஆராதிக்கிற ஆராதனை எங்களோடு ஒன்றிணைந்து இருக்கு. Verse number 1 of Genesis chapter 22. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். He says, sometime later God tested Abraham. He said to him, Abraham. And Abraham said, here I am. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். The first discipline of worshiping the Lord in truth and in spirit. ஆராதனை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிற ஆராதனை முதல் படி. You know, we need to experience the very presence of God. தேவ சமூகத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். Beloved, the very presence of God has to be experienced to hear to the voice of God. தேவ சத்தத்தை நாம் கேட்க வேண்டுமாயிருந்தால் தேவ சமூகத்தை நாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். Allah, please permit me to use one Telugu statement which I'm sure you will understand. நான் சொல்ற இந்த காரியத்தை நான் விளைக்குள்ள நம்புகிறேன். அதை நான் சொல்லட்டும். If you don't understand, I'll try to explain that. அப்படி இல்லாவிட்டால் நான் தெளிவாக்குறேன். You know, when we worship God, நாங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது you know what we say? என்ன சொல்லுகிறோம்? Ayya. Let me put it like nicely so you can understand. We tell to God like this, Ayya, meeku stotram, naku atram. அதாவது தமிழ்ல சொல்ல போனால் ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆத்திரம். You know, we don't allow our experience to experience the presence of God. அதாவது தேவ சமூகத்தை நாங்கள் அனுபவிக்கிறதை நாங்கள் அதிலே கவனம் செலுத்துவதில்லை. We are living in this ultra modern world. நாங்கள் நவீன காலத்தில் வாழ்கிறோம். Every minute, every second is so precious for our daily activity. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு செகண்டும் கூட எங்களுக்கு விலை மதிப்பு. So we say, Ayya, you stotram for you, atram for me. அதனால உங்களுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு ஆத்திரம். We don't give time to experience the presence of God. நாங்கள் அவசரமா ஸ்தோத்திரம் என்று ஆராதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறோமா என்பதை கவனிக்கிறோம். God wants to reveal himself. ஆனால் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். God wants to talk to you. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். He has given you a new bright light in the morning. காலையிலே நல்லொரு அதிகாலை தருகிறார். A new phase of life. ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய நாள். The scripture says every day morning is new mercies are filling our lives. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. He says, my daughter, my son, I have given you this new bunch of mercies to you. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே காலைதோறும் நான் புதிய கிருபை உனக்கு நான் கொடுக்கிறேன். I want to talk to you. மகனே மகளே நான் உன்னோடு பேச விரும்புகிறேன். I want to listen to you. நீ சொல்வதை நான் கேட்க விரும்புகிறேன். We look to the Lord and say, Ayya, for all your mercies stotram, but I am having atram. ஆனாலும் ஆண்டவர் சொல்றோம், ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபைக்கு ஸ்தோத்திரம், ஆனா எனக்கு ஆத்திரமா வருகிறது. Because you have to send your children to school at 7 o'clock in the morning. ஏன்னா காலம் எழும்பினோட பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் தானே. You have to take your bus to the office at 8 o'clock in the morning. 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போக வேணும். And friends, we come back tired. நாங்க திரும்பி வரும்போது we throw our bags in the one corner and want to relax in our body. பின்னேரம்பு எங்கயாவது இடத்துல கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியுமெண்டா நல்லதுண்டு. But beloved, the first requirement I want to challenge you this morning. அதனால இந்த கால வேளையிலே நான் உங்களுக்கு ஒரு சவாலாய் நான் முதலாவது காரியத்தை வைக்க விரும்புகிறேன். I did tell you that I have forgotten for 1 hour that I was on the face of this earth. நான் சொன்னேன் அந்த ஒரு மணித்தியாலம் ஆராதனை வேளை நான் இங்கே தான் இருக்கிறேன் இல்ல, நான் பரலோகத்தில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு. But the question is, ஆனா கேள்வி என்னவென்றால், is this experience only once a week on a Sunday morning at 9 o'clock to 10 o'clock? ஆனால் இந்த அனுபவம் ஞாயிற்றுக்கிழமை காலமே 9 மணி 10 மணி வரைக்கும் தான் எங்களோட வாழ்க்கையில இருக்கிறதா?